வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார நிலை குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பேச்சுவார்த்தை. இலங்கையின் சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் $100 மில்லியன் கடனுக்கான ஒப்பந்தத்தில் அரசாங்கம் கையெழுத்து. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த 5 பேருக்கு எதிரான தடை உத்தரவு மேலும் நீடிப்பு. கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா வெளிப்படுத்திய மேலும் சில சர்ச்சைக்குரிய தகவல்கள். இனி விரிவான செய்திகள். நாடு எதிர்கொண்டுள்ள தேசிய பேரழிவான போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை முதன்முறையாக இன்று ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரம் கடந்த 13ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த சபை அமைக்கப்பட்டது. இந்த சபையின் முதல் கூட்டத்தில் போதைப்பொருள் வலையமைப்புகளை ஒழித்தல், அடிமையாகியவர்களுக்கு மறுவாழ்வு வழங்குதல், பொதுமக்கள் பங்களிப்பை உறுதி செய்தல், விழிப்புணர்வு நடவடிக்கைகளை விரிவுபடுத்தல் மற்றும் ஊடகங்கள் வழியாக கல்வி மற்றும் தகவல் பரப்புதல் போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. நிகழ்வின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போதைப்பொருள் அச்சுறுத்தலால் இளைஞர்களும் மாணவர்களும் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் மற்றும் அந்த நாட்டின் சமூக பொருளாதார கட்டமைப்புக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்தும் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த செயற்பாட்டு சபை மூலம் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் தேசிய அளவில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது அவசியம் என்று வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் பங்கேற்ற மத தலைவர்கள் போதைப்பொருள் ஒழிப்பு முயற்சியில் முழு நாட்டையும் ஒன்றிணைக்கும் இந்த திட்டத்தை பாராட்டி அதற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். பிரதமர் ஹரணி அமரசூரிய வெள்ளிக்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்தேன். கல்வி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், புதுமை, அபிவிருத்தி, ஒத்துழைப்பு மற்றும் நமது மீனவர்களின் நலன் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடினோம். நெருங்கிய அண்டை நாடுகளாக நமது இரு நாட்டு மக்களின் செழிப்புக்கும் பகிரப்பட்ட பிராந்தியத்திற்கும் நமது ஒத்துழைப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பதிவிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது அலுவலகத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தூதுக்குழுவை சந்தித்து இலங்கையின் சிறு, நடுத்தர மற்றும் மிகச்சிறிய அளவிலான தொழில் முயற்சியாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை மீண்டும் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர், சிரேஷ்ட பொருளாதார நிபுணர் மற்றும் நிதியியல் நிபுணர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலை மற்றும் சிறு தொழில் முயற்சியாளர்களின் நெருக்கடிகள் குறித்து இரு தரப்பினரும் விரிவான கலந்துரையாடல் நடத்தினர். மேலும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் பிரதிநிதிகள் தமது பிரச்சனைகளை நேரடியாக ஆசிய அபிவிருத்தி வங்கி அதிகாரிகளிடம் முன்வைக்கும் வாய்ப்பும் வழங்கப்பட்டது. தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில் முயற்சியை முக்கிய உந்து சக்தி எனவும் மீட்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கான அடித்தளமாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை வலுப்படுத்துவது அவசியம் என்றும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். அண்மைய ஆண்டுகளில் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கடுமையான பொருளாதார சவால்களை எதிர்கொண்டதால் 2022ஆம் ஆண்டுக்குள் சுமார் 2,60,000 நிறுவனங்கள் மூடப்பட்டதாக புள்ளி விவர திணைக்களத்தின் தகவல்களை அவர் மேற்கோள் காட்டினார். உடனடி ஆதரவு நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் மேலும் பல நிறுவனங்கள் நலிவடையும் அபாயம் உள்ளதாகவும் அவற்றை மீண்டும் செயற்பாட்டில் ஈடுபடுத்துவதற்கும் வேலைவாய்ப்பை பாதுகாக்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவி செய்யுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இலங்கையின் சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் $100 மில்லியன் கடனுக்கான ஒப்பந்தத்தில் அரசாங்கம் கையெழுத்திட்டுள்ளது. நிதியமைச்சின் தகவலுக்கு அமைய இந்த கடனுக்கான ஒப்பந்தத்தில் இலங்கை சார்பில் நிதியமைச்சின் செயலாளர், ஆசிய அபிவிருத்தி வங்கி சார்பில் அதன் இலங்கைக்கான பணிப்பாளர் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த கடன் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சாதாரண மூலதன வழங்கல் திட்டத்தின் ஊடாக வழங்கப்படுகின்றது. இந்த கடனுதவி சுகாதார சேவைகள் அபிவிருத்தி செய்வதற்கான தேசிய மூலோபாய கட்டமைப்புக்கு ஆதரவளிப்பதோடு இது 2ஆம் நிலை சுகாதார சேவைகளின் திறன் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதற்கும் அனைவருக்கும் உலகளாவிய சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் முதல் பரிந்துரை சிகிச்சையாக செயல்படும். மேலும் இந்த நிதியுதவி தொகுப்பில் தொற்றுநோய் நிதியத்தின் கீழ் முடிவுகளை அடிப்படையாக கொண்ட கடன்களின் அடிப்படையில் வழங்கப்படும் $6.9 மில்லியன் பெறுமதியான வெளிப்புற நிதியளிக்கப்பட்ட மானியமும் உள்ளடங்குவதாக நிதியமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த 5 பேருக்கு எதிரான தடை உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் கோரிக்கையின் அடிப்படையில் மன்னார் நீதிவான் நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை குறித்த தடை உத்தரவை நீடிக்க உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அந்த 5 பேருக்கும் எதிரான தடை உத்தரவு வரும் 29ஆம் தேதி வரை நீடிக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 7 காற்றாலை கோபுரங்களை அமைப்பதற்கான மண் அகழ்வு பணிகள் நடைபெறும் காலத்தை முன்னிட்டு இந்த தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.
மன்னார்தீவை அண்மித்த பகுதிகளில் காற்றாலை கோபுரங்களை அமைக்கும் பணிக்காக மண் பரிசோதனை மேற்கொண்டவர்களுக்கு உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்த விடயம் தொடர்பாக பேசாலை காவல்துறையினர் முன்பு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்ததை அடுத்து குறித்த நபர்களுக்கு எதிராக ஆரம்ப தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவந்தி தற்போது கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றார். விசாரணையின் போது தன்னுடைய முன்னாள் காதலர் ஒருவரின் மூலம் ஹெக்கல்பத்ர பத்மே என்பவரை தான் அறிந்து கொண்டதாகவும் அவர்தான் துப்பாக்கிதாரி சமிந்து தில்சான் பியூமங் என்பவரை அறிமுகப்படுத்தியதாகவும் இஷாரா தெரிவித்துள்ளார். எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள்ளென்று பத்மே தன்னிடம் கூறியதாகவும் அதன் பேரில் சமிந்துவுடன் நெருக்கம் ஏற்படுத்திக் கொண்டு கொலையை நிகழ்த்தும் வகையில் செயல்பட்டதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அதேவேளை கொலையிற்காக எந்த ஒரு பணமும் பெறவில்லை என்றும் அது பத்மேவுடனான நட்பின் காரணமாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் இஷாரா தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில் கனேமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்டு பிப்ரவரி 19 இரவு வெள்ளிப்பன பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்ததாகவும் அடுத்த நாள் மத்துக்கம ஷானின் நெருங்கிய நண்பரின் தொடாங்கோட வீட்டில் உள்ள சுமார் 1.5 மாதங்கள் தங்கியிருந்ததாகவும் கூறியுள்ளார். பின்னர் ஏப்ரல் 13 மித்தனிய பிரதேசத்திற்கு சென்றதாகவும் புத்தாண்டு காலத்தில் போலீஸ் அதிகாரிகள் பணிச்சுமையில் இருந்ததால் அந்த நாளை தேர்வு செய்ததாகவும் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மே மாதம் 6 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளில் யாழ்ப்பாணம் நோக்கி சென்றதாகவும் அந்த நாளில் போலீசார் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டிருந்ததால் அதனை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த இடைவெளியில் எந்த ஒரு கையடக்க தொலைபேசியும் பயன்படுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இஷாரா செவந்தி மத்துக்கம மற்றும் மித்தனிய பிரதேசங்களில் உள்ள வீடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவருக்கு அடைக்கலம் வழங்கிய வெளிப்பன வீட்டு உரிமையாளரும் அழுத்கம போலீசில் இணைக்கப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளான அவரது மருமகனும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதேபோல் தொடங்குட மற்றும் மித்தனிய வீடுகளில் தங்கியிருந்த நபர்களும் பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அந்த பெண் ஹரக்கட்டாவை கொலை செய்வதற்கு முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபன ஊழியரின் மனைவியாக இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் விசாரணைகள் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் வழிகாட்டுதலுடனும் கொழும்பு பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சில்வாவின் மேற்பார்வையிலும் கொழும்பு குற்றவியல் பிரிவினரால் முன்னெடுக்கப்படுகிறது. கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு சம்பந்தப்பட்ட இஷாரா செவந்தியை தாம் காதலிக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறினார். நீங்கள் செவந்தியை காதலித்தீர்களா என்று ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது நாமல் ராஜபக்ச இல்லை, நான் அவரை காதலிக்கவில்லை என்று தெளிவுபடுத்தினார். மேலும் அவர் கூறுகையில் பாதாள உலகத்துடன் தொடர்புடையவர்களை விசாரிப்பது காவல்துறையின் பொறுப்பு. ஆனால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை காவல்துறை கவனத்தில் கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஒரு குழு திருடர்களுக்காக 17 கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டு அவர்கள் நாட்டை விட்டு தப்பி சென்றதாக காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் தெரிவித்தார். அந்த செயலாளர் யார்? இந்த தகவலை அவருக்கு யார் வழங்கினர்? இதை உடனடியாக பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியது அவரது பொறுப்பாகும். வெளியேறியவர்களில் பாதாள உலக உறுப்பினர்களும் இருந்திருக்கலாம். எனவே இதில் காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும். இதேவேளை 323 கொள்கலன்களை விட்டு சென்றது போலவே பாதாள உலக உறுப்பினர்கள் குழுவாக நாட்டை விட்டு தப்பி இருக்கின்றார்களா என்பது குறித்தும் சந்தேகம் எழுகிறது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.